தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடியை அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் நாளைய தினம் அறிமுகம் செய்து வைக்கிறார். இதற்காக சென்னை பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ள எமது செய்தியாளர் தாமரைக்கனி நேரலையில் இணைகிறார். வணக்கம் தாமரைக்கனி, இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சோனியா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் அதிகாரப்பூர்வ கொடியானது நாளைய தினம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலகமான இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்தில் கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் நாளைய தினம் சரியாக 9:15 மணி அளவில் அந்த கட்சியின் கொடியினை அந்த கொடிக்கம்பத்தில் ஏற்றி அறிமுகம் செய்ய இருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு முன்பே தெரியும், கட்சியாக விஜய் மக்கள் இயக்கத்தை கட்சியாக மாற்றிய பிறகு கட்சியின் கொடி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் நாளைய தினம் அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கொடியினை கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிமுகம் செய்ய இருக்கிறார். குறிப்பாக சற்று நேரத்துக்கு முன்பு கூட அந்த கட்சி கொடியின் அறிமுகப்படுத்தும் விழாவின் தொடர்பாக ஒரு அறிக்கையினை கூட கட்சியினுடைய தலைவர் விஜய் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு மகத்தான நாளை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும் என்கின்ற ஒரு வாசகம் புரிந்த அந்த அறிக்கையினை நம்மளால் பார்க்க முடியும். அதற்கான குறிப்பாக நம்ம அந்த பனையூருடைய அலுவலகத்தில் நாளைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 5000 நிர்வாகிகள் வருவதற்கான ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்று மதியம் கூட சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கட்சியின் சார்பாக ஈசிஆர் சரவணன் நேரடியாக வந்து அந்த காவல்துறைக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கோரி அனுமதியானது பெறுவதற்கான கடிதம் கூட வழங்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் சரியாக சொல்லப்போனால் நாளை காலை 9:15 மணி அளவில் நம்ம இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய அந்த கொடி கம்பத்தில் தான் அந்த கட்சியின் கொடியினை நடிகர் விஜய் அறிமுகம் செய்ய இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்சி கொடியேற்றுவதற்கான அந்த ஏற்பாடுகளானது மிக தீவிரமாக கட்சியினுடைய அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கட்சியினுடைய தலைவர் விஜய் முகம் புரிந்த அளவிற்கு தற்போது நிகழ்வானது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பு அந்த ஒத்திகையானது நடைபெற்றது. குறிப்பாக அந்த கட்சி கொடியின்கான ஒத்திகை, அந்த ஒத்திகையை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறத்திலான கட்சியினுடைய தலைவர் முகம் பறிந்த அந்த கொடியினை வந்து நடிகர் விஜய் ஏற்றி அந்த ஒத்திகையானது பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அது ஒரு மாதிரி கொடியானவும் நாளைய தினம் அறிமுகம் இருக்கக்கூடிய கொடியானது மஞ்சள், வெள்ளை மற்றும் நீல கலந்த ஒரு கொடியாக இருக்கும் எனவும் அனைவராலும் கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இந்த இதில் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக ஒரு தகவலும் கிடைச்சிருக்கிறது. நாளைய தினம் இந்த நிகழ்வானது மிக ஒரு பிரம்மாண்ட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது என கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். சுவன்யா. தாமரைக்கனி, இந்த நிகழ்வில் எத்தனை பேத்துக்கு வந்து வரவழைப்பானது அழைக்கப்பட்டிருக்கு? குறிப்பாக கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில நிர்வாகிகள், அதுபோல் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதாவது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அவர்களுக்கு மட்டுமே அழைப்பிதானது வைக்கப்பட்டு அவர்களே நாளைய தினம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 5000 நபர்களுக்கு இந்த அழைப்பிதானது விடுக்கப்பட்டிருந்தாலும் சில முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே அந்த அலுவலகத்தில் வந்து வருவதற்கான சூழல் ஏற்படும். ஏன்னா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இட வசதிக்கு ஏற்பார் போல தான் அந்த நிர்வாகிகள் வந்து இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புசியானந்த் தலைமையில் அந்த முக்கிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு குறிப்பாக மாவட்ட செயலர்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். அதுபோல் மாநில நிர்வாகிகள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சோனியா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.